ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். வெள்ளிக்கிழமையில் நாள் எனக்கு எப்படி போச்சு, எந்த முறையில் நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், பெருமாள் சிலை, ஸ்ரீனிவாசன், மகாவிஷ்ணு, எப்படி வேணால் சொல்லலாங்க. எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள். இது வந்து காப்பர் சிலை. ஃபேஸ் பாருங்கள், குட்டியாக சிலை இருந்தாலும் அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த சிலையை நான் வாங்கினேன். இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து 275 ரூபா. நாங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். மகாலட்சுமி தாயார், பெருமாளோட அந்த மார்பில் அழகாக ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூஜை ரூம்லலாம் அழகாக கோலெல்லாம் போட்டுட்டு அந்த பெருமாள் சிலை வந்து கொஞ்சம் லெமன் போட்டு நம்ம கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பன்னீர் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் வந்து அவர் கழுத்து முங்குற அளவுக்கு அதில் வச்சுருக்கிறேன். ஏதாவது தோஷம் இருந்தால் கூட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அப்படியே தண்ணியிலே இருக்கட்டுங்க. அது சாயந்தரமாக வந்து அவரை எடுத்து அபிஷேகம்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணிப்பாங்க. இப்போது பூஜை அறையில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்ய போகிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விநாயகர், நிரந்தர கலசம், குலதெய்வ சொம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். இதை பார்த்து வாங்கியிருந்தேங்க. கரெக்டாக செட் ஆகுமான்னு பார்த்தா எனக்கு அழகாக செட் ஆகிடுச்சுங்க. இதோட விலை வந்து 275 ரூபா நான் வாங்கினேன். இப்போ கொஞ்சம் விலை அதிகமாகிடுச்சுங்க. 333 ரூபாய் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் ஒர்த்து தாங்க இது. 275 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான பொருள். இதை வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ அடுக்கி வச்சுருக்குறோம் பாருங்கள். இப்போ முன்ன இருந்த மாதிரியே தான் விநாயகர், நிரந்தர கலசம், குலதெய்வம், கீழே வந்து இந்த மேரு எந்திரம், லட்டு கோபால், அதுக்கப்புறம் வந்து காமதேனு, அதுக்கு கீழே வந்து குபேரர், குபேர தீபம், அதுக்கப்புறம் வந்து அன்னபூரணி தாயார். ரொம்ப அழகாக நான் வந்து அடுக்கி வச்சுருக்குறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது நான் வச்சுருக்கிறது கரெக்டான இதுவரையும் நான் டிசைட் பண்ணலைங்க. இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கிறேன். நான் இன்னும் ஒரு 2 ஆர் 3 மாதம் தான் இந்த வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் வீடு காலி பண்ணிடுவேன். நம்ம போகிற இடத்துல எப்படி அழகாக செட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் யோசனை பண்ணி வச்சு நான் செய்யணுங்க. இப்போதைக்கு இப்படி தான் வச்சுருக்கிறேன். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பூஜை செய்கிறதுக்காக, அபிஷேகம் பண்ணுறதுக்காக இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இந்த வழிபாடு நான் செஞ்சுக்கிறேங்க. பெருமாளை வந்து மஞ்சள் தண்ணியிலையும் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் பன்னீரும் போட்டு மிக்ஸ் பண்ணி அவரை தண்ணியில் உட்கார வச்சுருந்தேன். அந்த ஃபேஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், இனிமேல் உனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போது மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் பெருமாளை வச்சுட்டு இன்றைக்கி வந்து ரிஷப சங்கராந்தி. பொதுவாக சங்கராந்தி, மகா சங்கராந்தி, பொங்கலுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ வந்து இன்றைய நாளுக்கு இருக்குங்க. அதனால் எங்கிட்ட இருக்கிற ஸ்படிகலிங்கம், நந்தி பகவான், பெருமாள், மகாலட்சுமி தாயார், மேருந்திரம் எல்லாருக்குமே பால் அபிஷேகம் பண்ணி சந்தோஷமாக அவங்கள வந்து வீட்டுக்கு வரவேற்கலாங்க. ஒரே அபிஷேகம் தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆண் தெய்வங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இந்த அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஐயர் சொன்னதுனால பொதுவாக எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி பால் அபிஷேகம் மட்டும் பண்ணி பெருமாளை வந்து வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ரிஷப சங்கராந்தி அன்னைக்கு பெருமாள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமான விரதம், கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய விரதம் அப்படின்னா இந்த ரிஷப சங்கராந்தி விரதங்க. இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டமியில், இந்த வைகாசி மாதத்தில் அஷ்டமி நாளில் வர இந்த ரிஷப சங்கராந்தி ரொம்ப 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 விசேஷங்க. நீங்கள் சிவபெருமானை நினச்சி, நந்தியம் பகவானை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்குங்க. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது இன்னுமே கூடுதலான சிறப்பை தரக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை தாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் இவங்களை அழகாக அலங்காரம் பண்ணி நம்ம உட்கார வைக்கலாங்க. இந்த ரிஷப சங்கராந்தி அன்னைக்கு தான் பகவான் மகாவிஷ்ணு இந்த விரதத்தை அனுசரித்து கருட வாகனத்தை பெற்றதாக ஸ்கந்த புராணமே சொல்லுதுங்க. இந்திரன் வந்து இந்த விரதத்தின் மகிமையால் ஐராவதத்தையும் பெற்றாருங்க. சூரிய பகவான் வந்து 7 குதிரைகளை கொண்ட தேரையும்
குபேரர் வந்து புஷ்பக விமானத்தை பெற்றதாகவும் ஐதீகம் இருக்குங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த நாள் எந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப விசேஷமான நாள், அதாவது நந்தியம்பெருமானுக்குரிய நாள். நந்தியம்பெருமானை வழிபட்டாலே சிவபெருமானோட அருளாசி நமக்கு கிடைக்கும். அதோட எல்லா தெய்வங்களும் சேர்த்து வழிபட்டு நல்ல பலனை அடைஞ்ச நாள். தெய்வங்களுக்கே அந்த அளவுக்கு பலன்னா நாம் மனுஷங்க, சாதாரண மனுஷங்க நாம் வழிபடும் போது நமக்கு எந்த அளவு பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அபிஷேகம் பண்ணி சுத்தமான தண்ணி. இப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, பாலில் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணணுமா, நீங்கள் எந்த பாலில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து பசுமாட்டு பால் இங்கே கிடைக்கிறது இல்லைங்க, நான் பேக்கெட் பாலில் தான் நான் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இங்கே பசுமாடு பால் எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள். எந்த பாலாக இருந்தாலும் எந்த அபிஷேகமாக இருந்தாலும் மன சொத்து மன நிறைவோடு நாம் வந்து எந்த பூஜை செய்யும்போது எல்லா கடவுளும் ஏற்றுப்பாங்க. அந்த வகையில் நான் பேக்கெட் பால் தான் பண்ணிக்கிறேன். பேக்கெட் பால் இல்லைன்னா கூட சுத்தமான தண்ணியில் ஒரே ஒரு அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு அந்த தண்ணி மேலே நம்ம கையை வச்சு இதில் வந்து கங்கை தாயார் வந்து வாசம் செய்கிறதா நினச்சி நம்ம கங்கையாக நினச்சி அந்த கங்கை தண்ணியாக நினச்சி கூட அந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க. நம்ம சாதாரண தண்ணியில் கங்கை தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு அபிஷேகம் பண்ணால் அந்த கங்கை தண்ணியாகவே அது மாறிடுங்க. அந்த மாதிரி கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பால் தயிர் இதில் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க. விசேஷமான நாட்களில் அந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். சாதாரணமான நாட்களில் நம்ம வெறும் தண்ணியை கூட அபிஷேகம் பண்ணிக்கலாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம வந்து பூஜை அறையில் பொதுவாகவே ஜவ்வாது, அத்தர், புணுகு இந்த மாதிரி வாசனை பொருட்கள் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்கிட்ட வந்து ஜவ்வாது அத்தர் இருக்கிறதுனால அதை எல்லா தெய்வங்களுக்கும் போட்டு அழகாக நல்லா வாசனையாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்து ஸ்படிகலிங்கத்தையும் நந்தி தேவரையும் அவங்களுக்குரிய இடத்துல சின்ன ஒரு காப்பர் தட்டு, அந்த தட்டுக்கு மேலே திருநீருக்குள்ள வந்து 2 பக்கமும் ருத்ராட்சம் வச்சு அங்கே வந்து எப்பவுமே அப்படி தாங்க வச்சுருப்பேன். நீங்கள் எப்பவுமே வந்து முருகர் சிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிவலிங்கமாக இருக்கட்டும், திருநீர் மேலே வைங்க. ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்குங்க, உயிரோட்டமாக இருக்கும். இப்போ மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் பெருமாளுங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அப்படியே ஒரு கூஸ் பம்ப் வருதுங்க. அழகாக தம்பதி சமேதரராக எவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இது உண்மையிலேயே நான் பிளான் பண்ணியெல்லாம் வாங்கவே இல்லைங்க. வாங்கணும்னு தோணுச்சு, ஆனால் ஒரு பெருமாள் சிலை வாங்கணும்னு தோணுச்சு. ஆனால் இவ்வளோ அழகாக செட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. இப்போ மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு வந்து சம்பைங்க மாலையாக கட்டி அழகாக போட்டிருக்குறேங்க. நம்ம எப்பயுமே பூஜை அறையை அலங்காரம் பண்ணி அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். மல்லிப்பூ வந்து ஸ்படிகலிங்கத்துக்கும் நந்தி பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் 2 பேருக்கும் சேர்த்தா மாதிரியே போட்டுட்டேங்க. அது வந்து ரொம்ப சின்ன சிலைங்களா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. இருந்தாலும் அழகாக வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இது எனக்கு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகுது. எனக்கு அழகாக செட் ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு நாங்கள் 2 பேருமாவே சேர்ந்தே வந்திருக்கிறோம். இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், உன்னோட கவலையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இப்போ அழகாக மல்லிப்பூலாம் வச்சுட்டு சிவப்பு கலர் ரோஸும் வந்து வச்சுக்கிறேங்க. இந்த குட்டி செயினை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு தான் இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பெருமாளுக்கு போடுறேங்க. பெருமாள் வந்து அலங்கார பிரியருங்க. அவளை எந்த அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாருங்க. சிவபெருமான் அப்படி கிடையாது. அவர் வந்து அபிஷேக பிரியர். அவருக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவார். அதனால் மகாலட்சுமி தாயார்கிட்ட இருந்த செயின் எடுத்து இப்போ வந்து பெருமாளுக்கு போட்டிருக்குறேங்க. யாருக்கு போட்டால் என்ன, 2 பேரும் ஒருத்தர் தானே, அவங்க மார்பில் தானே மகாலட்சுமி தாயார் வீட்டிருக்குறாங்க. அதனால் 2 பேருக்கு சேர்ந்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அந்த குட்டி செயினை போட்டிருக்குறேன். துளசி கண்டிப்பாக பெருமாள் இருக்கிற இடத்துல துளசி இருக்கணும் அப்படின்றதுனால துளசியும் கொஞ்சம் வச்சு இன்றைக்கி அழகாக அலங்காரம் பண்ணி வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச அந்த அட்சய பானை, அக்ஷத அரிசி போட்டு வச்சுருக்கிற அட்சய பானை, தாமரை விதை, அதோட பஞ்சமேனைக்கு நம்ம சேர்த்து வச்ச பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, 5 ரூபாய் நாணயம், அது எல்லாமே மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் வச்சுருக்குறேங்க. இப்போ ஒரு சின்ன தட்டு வச்சு
அகல் தீபம். அதில் வந்து அழகாக 3 பொட்டு வச்சுருக்குறாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு 3 திரி, ஒரே அகல் விளக்கில் 3 திரி போட்டு முப்பெரும் தெய்வங்களையும் வீட்டுக்கு நம்ம அழைக்கிற இந்த வழிபாடு, இந்த தீப வழிபாடு இதை 2வது வாரம் நான் செஞ்சிட்ருக்குறேங்க. நிறைய பேர் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் எத்தனை பேர் இந்த வழிபாடு செய்கிறீங்க, எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. யாரும் சொல்லலை. ஒருவேளை சொல்லாமல் நீங்கள் செய்கிறீங்களான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. கண்டிப்பாக இந்த தீப வழிபாடை செஞ்சு பாருங்கள். முப்பெரும் தெய்வங்கள் தேவியர் வந்துட்டாலே முப்பெரும் தெய்வங்களும் கூடவே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தம்பதி சமேதரராக தான் வருவாங்க. அப்படின்றதுனால அந்த முப்பெரும் தெய்வங்களும் தேவியரும் வீட்டுக்கு வந்துட்டாலே அப்புறம் நமக்கு என்ன கவலை இருக்குது சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு தீப வழிபாடோ எந்த ஒரு வழிமுறையும் செய்யாதீங்க. அடுத்து வந்து வீடு ஃபுல்லாக தெளிக்கிறதுக்காக ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. இந்த ஒரு தண்ணி நம்ம நிலவாசலையும் தெளிக்கலாம், வீடு ஃபுல்லாகவும் தெளிக்கலாங்க. இப்போ வந்து சுத்தமான தண்ணி, அதில் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு 4-5 ட்ராப்ஸ் இருந்தால் போதுங்க. நம்ம வாசலில் தெளிக்கிறதுக்கு தான் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், நம்ம வீடு ஃபுல்லாக தெளிக்கிறதுக்கு சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரமும் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சளும் போட்டு துளசி இலைகள் 2 போட்டு பூஜை அறையில் வச்சுறாங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு இந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக மூளை முடுக்கெல்லாம் தெளிச்சுட்டு நம்ம மேலேயும் தெளிச்சுக்கலாங்க. நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணிக்கிற முறைங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முறைங்க. வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இந்த வழிமுறையை செய்யலாங்க. வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு உடனே ஸ்விட்ச் போட்ட மாதிரி நடக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பரிகாரங்கள் தாங்க இது. இதுவரையும் யாருக்கும் சொல்லாத பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு கிளாஸ் பால், பழங்கள், இதுதான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன். மகாலட்சுமி சோழியும் அதோடு வந்து அந்த ஜேர்ட் கிறிஸ்டல், பணத்தை இருக்கிற அந்த ஜேர்ட் கிறிஸ்டலும் வச்சுருக்குறாங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க. இந்த தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம், அப்படி எதுவுமே தெரியலனா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே இந்த ஒரு வரி மந்திரம் போதுங்க. மகாலட்சுமி தேவியை எங்கே இருந்தாலும் ஈர்த்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான மகாலட்சுமி வசிய மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இந்த ஒரு மந்திரம் தாங்க. மகாலட்சுமி தாயாரோட முப்பெரும் தேவியரும் முப்பெரும் தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் நினச்சி சந்தோஷமாக அந்த பூஜையை செய்யும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்போடு எனக்கு இருந்தது. மூணு தீபமும் ஏற்றி முப்பெரும் தெய்வங்களையும் முப்பெரும் தேவியரும் வீட்டுக்கு அழைச்சாச்சுங்க. இப்போ வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் நமக்கு வந்து அந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை அந்த மந்திரத்தை சொல்லி மல்லிகை பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. மகாவிஷ்ணுவை ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற அதிசக்தி வாய்ந்த அதிவசியம் கொண்ட மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வசியம் பண்ணக்கூடிய அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம ஸ்படிகலிங்கத்துக்கும் நந்தி பகவானுக்கும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பவர் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபடுகலாங்க. அதோட ஓம் நந்திகேஸ்வராய நமக, ஓம் நந்திகேஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லியும், ஏன்னா இன்றைக்கி ரிஷப சங்கராந்தி, மெயினான தெய்வம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய நந்தி பகவான் தாங்க. அவருக்கும் என்னுடைய வழிபாட்டு முறைகளை அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 27 தரம் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா கற்பூர தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் நம்ம எல்லாருமே பூஜைகள் செய்வோம். எளிய முறையில் செஞ்சாலும் சரி, கிராண்டாக செஞ்சாலும் சரி, மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோட பாசிட்டிவ் எண்ணத்தோட ஒரு தீபம் ஏற்றி வச்சு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. மகாலட்சுமி தாயோட வரம் உங்களுக்கு வேணுமா, வீட்டில் பணம் தங்கணுமா, சில சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க. அது என்னென்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் வந்து செல்வம் நிலையாகவே தங்கியிருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குதுங்க. இது குறித்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பின்பற்றணும் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. எப்போவுமே பொதுவாக பெண்கள் வந்து அதிகாலையிலேயே படுக்க விட்டு எழுந்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, நைட் ஷிஃப்ட் போகிறாங்க. அவங்களாலலாம் இதை பின்பற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பின்பற்ற முடியாதுங்க. ஒரு சிலரால் மட்டுமே, அதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த வழிமுறையை வந்து பின்பற்றலாங்க. அதாவது வந்து அதிகாலையில் எழுந்துக்கணும். எல்லா நாள்லையும் எழுந்துக்க முடியலனாலும்
இல்லைனாலும் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது அதிகாலையிலே எழுந்து வீட்டில் தீபம் ஏற்றுற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் வீடு தேடி வருவாங்களாம். அந்த நேரத்தில் நம்ம வீடு பூட்டிட்டு நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் அவங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அவங்க வரும்போது நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு அழகாக தீபம் ஏற்றி அவங்கள சந்தோஷமாக வரவேற்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. காலையில் எழுந்ததும் நம்ம உள்ளங்கையை நல்லா தேய்ச்சி பார்த்துட்டா உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பார்த்துட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை நம்ம குடிச்சிடணுங்க. பச்சை தண்ணி நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் சில சீக்ரெட்டான விஷயங்க. அந்த வகையில் காலையில் தூங்கி எழுந்ததுமே நீங்கள் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு நிலவாசல் கதவை திறக்கும்போது மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக அப்படின்னு ஒரு 3 முறை சொல்லணுங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நம்ம தீபம் குளிச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றுறது. காலையில் சுக்கிர ஓரையில் தீபம் ஏற்றுறது வழக்கமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியது சுக்கிர ஓரை தீபங்க. ஈர்க்கும் தன்மையுடைய அந்த ஜேர்ட் கிறிஸ்டல் சிபு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெய்கி சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு 5 நிமிஷம் கையில் வச்சுட்டு ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி அப்படின்னு சொல்லி அதை நம்ம பணம் வைக்கிற நகை வைக்கிற இடத்துல கல்லா பெட்டியில் எங்கே வேணாலும் போட்டு வைக்கலாங்க. பணத்தை அப்படியே ஈர்த்து கொண்டு வர தன்மை அந்த சிம்பிளுக்கும் அந்த நம்பருக்கும் இருக்குங்க. அதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய பர்ஸில் ஒன்று நகை பணம் வைக்கிற இடத்துல நான் வச்சிடுறேங்க. வச்சுட்டு அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் சோழி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த மகாலட்சுமி சோழியையும் பர்ஸில் வேலெட்டில் கல்லாப்பட்டியில் இப்படி 2 போட்டு வைப்பேங்க. போட்டு வச்சுட்டு என்னுடைய பூஜை நிறைவு செஞ்சுக்கிறாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமையில் காலையில் விளக்கேற்றணும், அதே மாதிரி மாலையிலும் விளக்கேற்றணுங்க. விளக்கேற்றினதுக்கப்புறம் குப்பை கோலங்களை வெளியே போடக்கூடாது. இருட்டுவதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி வச்சணும். விளக்கேற்றின உடனே வீட்டில் இருக்கிற பெண்கள் வெளியே போகக்கூடாதுங்க. விளக்கு வச்ச பிறகு தலை வாரவோ பேன் பார்க்கறது முகம் கழுவுறது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. பால் தயிர் பச்சை காய்கறிகளை ராத்திரியில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாதுங்க. மாலையில் வீட்டில் விளக்கேற்றும் போது வீட்டோட தலைவாசலில் 2 புறமும் மண் அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. இது செல்வத்தை தரும் அப்படின்றதுனால முன்னோர்கள் இதை காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்போவுமே நெற்றியில் குங்குமம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. வளையல் போடாமல் எதையும் பரிமாறக்கூடாது. மூக்குத்தி வளையல் மெட்டி இதெல்லாம் போட்டிருக்கணுங்க. பால் பொங்கி வழியாமல் பார்த்துக்கணுங்க. உப்பு அரிசி தரையில் சிந்தக்கூடாதுங்க. பால் பொங்கி வழிஞ்சால் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு நாளில் மட்டும்தாங்க. அது கிரகப்பிரவேசம் அன்னைக்கு மட்டும்தான் பால் பொங்கி வழிஞ்சால் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அசந்தர்ப்பம் எப்பயாச்சும் ஒரு தரம் பால் பொங்கி வழியலாங்க. ஆனால் அடிக்கடி பால் பொங்கி வழியாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பால் பொங்கி வழிஞ்சால் அது துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த 2 நாட்களுமே ஒரு சொம்பு தண்ணீரில் மஞ்சளை கரைச்சி வீடு ஃபுல்லாக தெளித்து விடணுங்க. இப்படி தெளித்து விடுறதுனால வீட்டை சுற்றிலும் இருக்கிற துர்சக்திகள் எல்லாம் நெருங்காதுங்க. கண் திருஷ்டியும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களும் குங்குமம் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கும் குங்குமமும் தண்ணீரும் கொடுக்கணுங்க. இதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, குங்குமத்தை நாம் வச்சுட்டு தான் வரவங்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் கொடுக்கணுங்க. இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது. வரவங்களுக்கு குங்குமமும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தண்ணீரோ டீ காஃபி அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். நான் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்தது இல்லைங்க. இனிமேல் இந்த முறையை நான் மாற்றிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா இனிமேல் வர்றவங்களுக்கு நீங்கள் குங்குமம் கொடுக்கும்போது கொஞ்சம் குங்குமம் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு குங்குமம் கொடுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குறதுக்கான சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்டு வர சில விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டுக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய வழிபாட்டு முறையும் நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.